கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற மிக பிரமாண்டமான மாநாட்டிலேயே 2016 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகம் செய்தார்கள். அறிமுகம் செய்து பின்னர் சிங்கைகொண்ட சோழபுரத்திலே மிகப்பெரிய பிரமாண்டமான மாநாட்டை நடத்தினோம். பின்னர் கோயம்புத்தூரிலே கொங்கு மண்டல மாநாடு என்று மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். பின்னர் வடக்கு மண்டல மாநாடாக வேலூரில் நடத்தினோம். 5வது மண்டல மாநாடாக பாண்டிய மண்டல மாநாடு மதுரை வாடிப்பட்டியிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. பிறகு தென் மாவட்டத்திலே திருநெல்வேலியிலே 6வது மண்டல மாநாடாக தென்மண்டல மண்டல மாநாடாக நடைபெற்றது. 6 மண்டல மாநாட்டை நடத்தி திருச்சியிலே 7வது மண்டல மாநாடு திருச்சியிலே நடைபெற்றது. பின்னர் நேற்று இந்த புத்தாண்டை முன்னிட்டு நேற்று 3ஆம் தேதி கிழக்கு மண்டல மாநாடு விழுப்புரத்திலே மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சென்னையிலேயே மிக பிரமாண்டமான மாநில மாநாட்டை நடத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது வண்டலூர் ஜூம் அருகிலே 100 ஏக்கர் இடத்தை தயார் செய்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விதமாக கடந்த 2015ஆம் ஆண்டு மட்டும் 7 மண்டல மாநாடுகளை நடத்தி மிக சிறப்பான சாதனையை பாட்டாளி முயற்சி செய்துள்ளது. இந்த 2016 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வராவது உறுதி என்பதற்காக நாங்கள் அவருடைய சாதனைகளை நாங்கள் பட்டியலிட்டு மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மருத்துவர் ஐயா அவர்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதிய சாதனை கையேடு வெளியீட்டு விழா என்று தமிழகம் முழுக்க நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்டம் திண்டுக்கல் என்று நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். வருகின்ற 2016 அனைவரும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற சொல்லுக்கிணங்க அனைவரும் நாங்கள் கட்சியின் சார்பாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து பெருபாரியாக வெற்றி பெற செய்து 2016 மருத்துவர் அன்புமணி அவர்கள் முதல்வராவது உறுதி என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.